தேவன் உன் கையின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய கையின் பிரயாசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். இதுவரையிலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கினால் எந்த ஒரு மனிதனாலும் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு வேண்டும். பாருங்கள், கையிட்டு செய்த பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் இன்றையிலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்ததிகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டதான பிள்ளைகளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா தரித்திரங்களையும் எல்லா நஷ்டங்களையும் என் தேவனால் சரிப்படுத்த முடியும். ஆகவே அவரை நோக்கி பாருங்கள். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான பரலோகத்தின் தகப்பன், இன்னும் நம் வேதத்துல வாசிக்கிறோம், வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் இடங்கொள்ளாமல் போத்தக்க அவரால் ஆசீர்வதிக்க முடியும்.